ஆதரவற்ற நிலையில் உள்ள குழந்தைகள் 25 பேரை கோவை, சென்னை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரவுண்ட் டேபிள் அமைப்புகள் மற்றும் கோவை ஜெம் மருத்துவமனை இணைந்து கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்துச் சென்று மீண்டும் கோவைக்கு அழைத்து வந்து அவர்களை மகிழ்வித்தனர். என் பேர் இசக்கி மணிகண்டன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். காலையில் 6 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். வந்துட்டு ஃப்ளைட்டில் இறங்கும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ சும்மா சுற்றி பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பஸ்ஸில் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி ஏதோ வானத்திலே ரெக்க கட்டி பறக்கிறது இருந்துச்சு. அப்புறம் கீழே வந்து ஜாலியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்துட்டு மீனெல்லாம் பார்த்தேன் நிறையா. ஃபஸ்ட் டைம் ஏறும்போது பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறங்கும் போது பயமாக இல்லை. அதுக்கப்புறம் பழகிருச்சு. நான் 12th இப்போ தான் எக்ஸாம் முடிச்சிருக்கேன். எக்ஸாம் நேற்று முடிஞ்சு இன்னைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. காலையில் ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்ததே இல்லை. நான் அங்கே மேலே போகிறதோட தெரியும், மற்றபடி பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். சரின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபஸ்ட் எடுக்கும் போதே கொஞ்சம் பக்கெட் இருந்துச்சு, ஏதோ ஆகிடுமோ அப்படின்ட்டு. மேலே ஏறும் போது சரியான பதட்டம். அப்புறம் போக போக பழகிடுச்சு. அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மேலே ஏற்றி இறக்கும் போது திடீர்னு ஒரு மாதிரி பயம் எடுக்கும். அப்புறம் போகும்போது அப்படியே போயிட்டு அங்கே போய் சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம் சார். அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்.